திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாயாவாத மதம் சொல்கிற பொய்த்தோற்றங்களே உண்மையிலே இருக்கிறது போல தோற்றளிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற மாயை அப்படிங்கிறது உள்ள பொருளா இல்லாத பொருளா? இது பற்றி மாயாவாத மதம் என்ன சொல்லுகிறது? இப்போது இவர்களுடைய கொள்கைப்படி பார்த்தோம்னா, உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மமும் மாயையும் அப்படின்னு ரெண்டு பொருள்கள் ஆகிவிடும். அப்போது இவங்களுடைய பொது கொள்கையாக இருக்கிற ஒரு பொருள் கொள்கை அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். சரி, அப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லாத ஒரு பொருளால் ஒன்றுமே விளைய போகிறது கிடையாது. அப்போது எல்லா விவகாரங்களும் மாயையினால்தான் உண்டாகின்றன அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய கொள்கை அடிபட்டு போயிடும். அப்படி உள்ளது அப்படின்னு சொல்லாமல் இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியாமல் மாயை ஒரு அனிர்வசனமாக இருக்கு அப்படின்னு இவங்க கொள்கையில் சொல்கிறாங்க. அனிர்வசனம் அப்படின்னா இந்த தன்மையை உள்ளது அப்படின்னு வலியுறுத்த சொல்ல முடியாத தன்மையில் மாயை இருக்கு அப்படின்னு மாயாவாத மதம் சொல்லுது மாயை. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியோடு சந்திப்போம், சிந்திப்போம்.